நம்ம சாப்பிட்ற உணவை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மன தூய்மையும் உடல் தூய்மையும் ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்குது. நல்ல எண்ணங்கள், அப்புறம் நல்ல ஒழுக்கங்கள், இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம உடலையும் நம்ம மனசையும் ரொம்ப நல்லா வச்சுக்குது. எப்படி நல்ல சிந்தனையோடு நம்ம வேலைகளை செய்கிறோமோ அப்போது நம்மளோட புத்தி ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அப்படி புத்தி பிரகாசமாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம முகத்துலேயும் நல்ல விதமான தேஜஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சாப்பிட்ற உணவு சாப்பிட்ற வரைக்கும் தான் அது நம்மளோட பொறுப்பு. அது அந்த தொண்டைக்குழியிலிருந்து கீழே இறங்கின உடனேவே அது செரிமானமாகக்கூடிய தன்மையெல்லாம் நம்ம கையில் கிடையாது. அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு சத்துக்களாக பிரிக்கப்படுது. நம்ம சாப்பிடும் உணவு சதையையும் இரத்தத்தையும் நல்லா வலுப்படுத்துது அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த சாப்பிட்ற உணவில் கூட நம்ம எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இல்லாமல் இருந்து நம்ம அந்த உணவை உட்கொள்ளும்போது கூட அது சரியான சத்துக்களாக பிரிக்கப்படுறதில்ல. எப்படி நம்ம உடலில் அசுத்தம் சேர்ந்துருச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளாலேயே அது இருக்க முடியாது. உடனே நம்ம அதை கழுவுவோம், எல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய கழிவுகள் சரியாக வெளியேறாமல் இருந்துச்சுன்னா அது சேர்ந்து தான் நம்ம உடலில் நோய்களாக, அதாவது வியாதியாக வெளிப்படுது. அப்போ இந்த அசுத்தத்தை நீக்கணும்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறையை மட்டும் மாற்றணுங்கிறதும் இருக்குது. அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறதும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒன்று. ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னா நம்ம சத்துக்கள் நிறைந்த உணவுகளை மட்டும் சாப்பிடக்கூடாது. எதனால் இது வந்ததுன்னு அந்த உணவு பழக்கத்தை கைவிட்டால் மட்டும்தான் நம்ம உடல் அடுத்து சீரடைவதற்கான வேலைகளெல்லாம் அது செய்ய ஆரம்பிக்கும். அப்போது இயற்கையாக நமக்கு என்னென்ன பொருள் கிடைக்குதோ முடிந்த அளவுக்கு அந்த இயற்கையோடையே தன்மையிலேயே இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம உடனே சாப்பிடணும். இப்போ நம்ம காய்கறி வாங்கிட்டு வரோன்னா அதை ஒரு 4 நாள் 5 நாள் வைக்காமல் ஒரு 2 நாட்கள் மட்டுமாவது வச்சுருந்து அதை உடனடியாக நம்ம பயன்படுத்திடணும். இதில் பொருத்தமான உணவு என்னென்னா இந்த காய், கனிகள், கிழங்கு வகைகள் இதெல்லாம். இதில் நம்ம உடல் உணவுப் பொருள், திரவப் பொருள், காற்று இதெல்லாம் வச்சு தான் நம்ம உடல் உருவாக்கப்படுது. இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய, அதாவது பஞ்சபூதங்களில் நிலம், நீர், காற்று, இது ரொம்ப முக்கியம். இந்த 3 வச்சு தான் நம்மளோட உடம்பே இருக்குது. இது எப்படி நம்ம நம்ம உடலுக்குள்ளே செல்லக்கூடிய காற்றும் நாம் வெளியிடுற காற்றும் எல்லாமே திரும்ப அந்த மூலப்பொருட்களோடைய தான் கலக்குது இல்லையா? நம்ம வெளியேருந்து இறைவன் நமக்கு தர்ற காற்றும் சரி, நம்ம உள்ளேருந்து நம்ம வெளியே விடுற காற்றும் சரி, எல்லாமே திரும்பவும் மூலப்பொருளோடைய தான் கலக்குது. அப்போது மனிதனுக்கு உடல் வளர்ச்சி மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை. உள்ளத்தில் பக்குவமும் கண்டிப்பாக தேவை. இந்த சத்து இரத்த அணுக்களோடு தான் சேருது இல்லையா? இந்த இரத்த அணுக்களோடு சேர்ந்து நமக்கு எனர்ஜியாக வந்த பிறகு மீதியெல்லாம் கழிவுப் பொருளாக வெளியேறுது. இந்த கழிவுப் பொருள் மாதிரியே தான் எப்படி கண்டிப்பாக கழிவுப் பொருள் வெளியே ஏறணும் இல்லையா? வெளியேறாமல் உடலே தங்கினா என்னாகும்? பிரச்சனையாகும். அதே மாதிரி நம்ம உள்ளத்துலேயும் நம்ம ரொம்ப நல்லவங்க, நம்ம நல்ல சிந்தனையிலே தான் இருப்போம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தேவையில்லாத சிந்தனைகளும் வந்துக்கிட்டே தான் இருக்கும்.
எப்படி உணவில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கப்படுதோ, உடல் நீக்கப்படுதோ, அதே மாதிரி நம்ம உள்ளத்தில் சேரக்கூடிய நினைவுகளில் இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் வச்சுக்கிட்டு தீயது அப்படின்னு தெரியக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு கண்டிப்பாக தெரியும். முதல்ல அது நமக்கு பிடிச்சிருந்தா கூட நம்ம மனசாட்சி சொல்லும், இது தப்பு, இது செய்யக்கூடாது அப்படின்னு. அப்போ தேவையில்லாத சிந்தனைகளை கண்டிப்பாக நம்ம எப்படி நம்ம உடல் கழிவுப் பொருளாக வெளியேற்றுதோ அதை மாதிரி அந்த எண்ணங்களையும் நம்ம வெளியேற்றிடணும். அப்போது மனிதர்களும் மிருகங்களும் ஒன்றா இல்லை. அறிவு கூர்மையை வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம், பிரிக்கிறோம் இல்லையா? அப்போது உள்ளத்தை நம்ம மேம்படுத்தணும்னா கண்டிப்பாக நம்ம தியானம் செய்யணும். அந்த தியானம் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன குறிக்கோளோடு நம்ம வந்தோம் அப்படிங்கிறத நமக்கு அது உணர்த்தும். பேசிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம மனசு நம்மக்கிட்ட பேசாது. நம்ம பேச்சை கொஞ்சம் குறைச்சி நம்ம வாழ்க்கைக்காக நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம மனம் நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சத்தின் உதவியின் மூலமாகவும் இறைவனுடைய கருணையினாலேயும் கண்டிப்பாக உணர்த்தும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி சில விஷயங்களை கண்டிப்பாக கடைப்பிடிச்சு பாருங்கள்.